children, welcome to chapter 2, Consumption Analysis. Let us start with J.M. Keynes' definition. Consumption is the sole and end object of economic activity. Consumption is the sole end and object of economic activity. J.M. Keynes. Consumption analysis. Okay. So, what do you mean by consumption? When you go to shop, you pay some money and you buy some goods. That is an act of consumption. ஒரு கடைக்கு போனீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் பணம் கொடுத்து பொருட்களை வாங்குகிறீங்க இல்லையா? இந்த மாதிரி பணம் கொடுத்து பொருட்களை வாங்குவது ஒரு பொருளாதார நடவடிக்கை. That's an economic activity. அந்த நடவடிக்கையை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கன்சம்ஷன் சொல்றோம். அதாவது நுகர்வு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இன்னைக்கு இந்த பாடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to study about the consumption analysis. அதாவது consumption பற்றியதான ஒரு அனலைசிஸ் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். Let us start now. Okay. Consumption is an essential economic activity. The quantity and quality of consumption determine the standard of living of the people. Consumption is the act of satisfying one's want. Consumption is defined as the use of goods and services for satisfying wants. In economics, consumption is studied both at micro level and macro level. See, this concept called consumption is very important in microeconomic level as well as in macroeconomic level, because consumption is a very essential economic activity. Okay, so the quantity as well as quality of what we consume determine our standard of living. It is an act of satisfying one's want. We can say that in manner. So it is defined as the use of goods and services for satisfying wants. Consumption என்பது ஒரு முக்கியமான பொருளாதார நடவடிக்கை. நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு பொருட்களை வாங்குகிறோம், எவ்வளவு தரமான பொருட்களை வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் தான் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை பற்றி காண்பிக்கும். ஓகே, பொதுவா சொல்ல போனா கன்சம்ஷன் வந்து என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபையிங் ஒன்ஸ் வாண்ட், ஒருவருடைய தேவைகளை சந்திக்கும் ஒரு நடவடிக்கை. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் வாண்ட்ஸ். ப்ரொடியூசர்ஸ்ல நிறைய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறாங்க. இத வாங்கும் பொழுதுதான் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக்குகின்றன. சோ அந்த வாங்குகிற அந்த ஆக்டிவிட்டி தான் வந்துட்டு நம்முடைய வாண்ட்ஸ், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து. சோ எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மைக்ரோ லெவல்லையும் மேக்ரோ லெவல்லையும் கன்சம்ஷன் என்கிற இந்த கான்செப்ட் வந்து முக்கியத்துவம் வகிக்கிறது. சோ கன்சம்ஷன்னா என்ன? கன்சியூமிங் சம்திங் by paying some amount of money. அதாவது பொருட்களை பணம் கொடுத்து வாங்கும் அந்த நடவடிக்கை, அதுதான் கன்சம்ஷன். ஓகே, see, consumption is the beginning of economic science. அந்த economic science அப்படிங்கிற அந்த ஒரு பாடம் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா அந்த கன்சம்ஷன் தான். இதுதான் வந்துட்டு எக்கனாமிக் சயின்ஸ் உடைய பிகினிங், ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ கன்சம்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னா there can be no production. ப்ரொடக்ஷன் இருக்காது, எக்ஸ்சேஞ்ச் இருக்காது, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. So consumption is also an end of production.
உற்பத்தியினுடைய கடைநிலை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கன்சம்ஷன். Producers produce goods to satisfy the wants of the people. உற்பத்தியாளர்கள் எதற்காக பொருட்களை தயார் செய்கிறாங்க? மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக. இப்ப மக்கள் யாருமே போய் அந்த பொருட்களை வாங்கல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ப்ரொடக்ஷனுக்கே வேலை கிடையாது. இப்ப இந்த கன்சம்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஹியூமன் வாண்ட்ஸ், அதாவது மனிதர்களுடைய தேவைகள், இதோடு கூட தொடர்புடையது. இப்ப இந்த ஹியூமன் வாண்ட்ஸ் பற்றி நம்ம தனியா பார்க்கலாம். In ordinary language, desire and wants mean the same thing, but in economics they have different meanings. Wants are the basis for human behavior to buy and consume goods. சாதாரண மொழியில பார்க்கும் பொழுது ஆசையும் தேவையும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா எக்கனாமிக்ஸ்ல இதற்கான பொருள் வேறுபடுகிறது. இந்த வான்ஸ், மனிதர்களுக்கு ஏற்படுகிற இந்த தேவைகள் தான் அவன் அவனுடைய பிஹேவியரை டிட்டர்மின் பண்ணுது. அதாவது தேவை இருக்கும் பொழுதுதான் அவன் என்ன பண்றான்னா பொருட்களை வாங்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஓகேவா? இப்போ நம்ம இந்த வான்ஸ்கான கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மனுஷருடைய தேவைகள் அது எப்படி இருக்கும்ன்றத பத்தி நம்ம பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வான்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த வான்ஸ் அன்லிமிட்டெட். இந்த மனுஷனுடைய தேவைகளை பற்றி படிச்சா அதுக்கு எல்லையே இல்லை. அது இவ்வளவு போதும்னு சொன்னவங்களே இல்லை. ஹியூமன் வான்ஸ் ஆர் கவுண்ட்லெஸ் இன் நம்பர். மனிதனுக்கு உள்ள தேவைகளை எண்ணி முடிக்க முடியாது. அண்ட் வேரியஸ் இன் கைண்ட்ஸ். அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய. when one want is satisfied, another want crops up. ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சுட்டா இன்னொரு தேவை அப்படியே எழுந்திருக்கும். ஹியூமன் வாண்ட்ஸ் மல்டிப்ளை வித் த growth ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த மனுஷருடைய தேவைகள் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே போகும். வளர்ச்சி பெருக பெருக, அந்த சிவிலைசேஷன் நாகரிகம் பெருக பெருக, முன்னேற்றம் பெருக பெருக மனுஷனுடைய தேவைகளும் பெருகும். ஏன்னா மனுஷனுடைய வாண்ட்ஸ்க்கு லிமிட்டே கிடையாது. இப்ப நம்மளுக்கிட்ட ஒரு 10 ட்ரெஸ் இருந்தா கூட இன்னொரு புது ட்ரெஸ்ஸை பார்க்கும் பொழுது அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். வாழ்நாளெல்லாம் எதையாவது இருக்கிற பொருளையே நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்னா வாங்கி கொண்டே நம்ம இருக்கிறோம். இதுதான் இருக்குதே அப்படின்லாம் இல்ல. அந்த டெக்னாலஜி மாறும் பொழுது, அந்த சிவிலைசேஷன் மாறும் பொழுது, அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் மாறும் பொழுது, புதிய பொருட்கள் வரும் பொழுது அதெல்லாம் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம். ஓகே, அதனால பாத்தீங்கன்னா மனிதனுடைய தேவைகள் அப்படிங்கிறது அன்லிமிட்டெட். இன்னொரு கேரக்டர் என்னன்னா வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். இந்த தேவைகள் சில சமயத்துல என்னவா மாறிடுதுன்னா பழக்கமா மாறிடுது. Wants become habits. For example, when a man starts reading newspaper in the morning, it becomes a habit. Same is the case with drinking tea or chewing pans. காலையில டீ குடிச்சு பழகிட்டாங்க அப்படின்னா டெய்லி அவங்களுக்கு டீ தேவைப்படுது. இதே மாதிரி தான் வெத்தலை போடுறது, இந்த மாதிரி ஹேபிட்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக போய் அவங்க அந்த பொருட்களை வாங்க வேண்டி இருக்குது. ஸோ என்ன ஆயிடுச்சு, ஒரு தடவை தான் நம்ம டீ சாப்பிட்டோமே, ஒரு தடவை தான் வெத்தலை போட்டோமே, அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறது இல்லை. இந்த வாண்ட்ஸ் அவங்களுக்கு ஹேபிட்டாவும் மாறி போவது உண்டு. நெக்ஸ்ட், வாண்ட்ஸ் ஆர் சேஷியபிள். தனித்தனியா ஒவ்வொரு வாண்ட்ஸையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியும். Though we cannot satisfy all our wants at the same time, we can satisfy particular wants at a given time. When one feels hungry, it takes food and that his want is satisfied. ஒரு மனுஷனுடைய எல்லா தேவைகளையும் ஒரே நாள்ல நம்ம தீர்த்திடவே முடியாது. ஆனா பாருங்க, ஒவ்வொரு வாண்டா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இப்ப பசி எடுக்குது, சாப்பாடு வேணும்னா உடனே அவன் ஒரு ஹோட்டலுக்கு போயோ இல்ல வேற எங்கேயாவது போயோ என்ன பண்ண முடியும்னா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தன்னுடைய தேவையை தீர்த்து கொள்ள முடியும். வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். ஆல்டர்னேட்டிவ்னா என்ன அப்படின்னா இப்ப ஒன்றுக்கு பதிலா இன்னொன்னு பெற்றுக்கொள்வது. There are alternative ways to satisfy a particular wants.
இப்ப இட்லி இல்லைன்னா தோசைக்கு ஆர்டர் பண்ணலாம், இல்லைன்னா சப்பாத்திக்கு ஆர்டர் பண்ணலாம், ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஓகேவா? வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். இந்த வாண்ட்ஸ்குள்ளார என்ன இருக்கும்னா ஒரு போட்டி உணர்வு இருக்கும். All our wants are not equally important, so there is a competition among wants. Hence we have to choose more urgent wants than less urgent wants. மனுஷனுக்குள்ளார இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கும். ஆனா பாருங்க, எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட போதுமான பணம் இருக்காது. இந்த வான்ஸுக்குள்ளேயே ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கும், யாரை செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னுட்டு. நம்மளுக்கு எது ரொம்ப அர்ஜென்ட்டோ எது ரொம்ப முக்கியமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். அந்த தேவையை நம்ம முதல்ல பூர்த்தி செய்வோம். ஓகே, வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி. சம்டைம்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அ particular wants requires the use of more than one commodity. Example, car and petrol, ink and pen. சில சமயத்துல ஒரு பொருளை வாங்கும் பொழுது இன்னொரு பொருளையும் நம்ம சேர்த்தே வாங்க வேண்டி இருக்குது. ஓகே, அதனால வாண்ட்ஸ் காம்ப்ளிமெண்டரின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப கார் வாங்கி சும்மா காரை தூக்கிட்டு வர முடியாது. அந்த காருக்கு என்ன போடணும்? பெட்ரோல். இப்ப பென் வாங்கிட்டா போதாது, நம்ம என்ன வாங்கணும்? இங்க் வாங்க வேண்டியிருக்கு. சோ இப்படி பார்த்தா வாண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா காம்ப்ளிமெண்டரி. வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங். ரெக்கரிங்னா மறுபடியும் மறுபடியும் வரும். சம் வாண்ட்ஸ் அக்கர் அகெயின் அண்ட் அகெயின். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி ஃபீல் ஹங்க்ரி வி டேக் ஃபுட் அண்ட் சாட்டிஸ்ஃபை அவர் வாண்ட்ஸ். பட் ஆஃப்டர் சம் டைம் வி அகெயின் ஃபீல் ஹங்க்ரி அண்ட் வாண்ட் ஃபுட். நம்மளுக்கு பசி எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சாப்பிட்டுறோம். ஆனா திரும்ப அந்த வாண்ட், அதே தேவை வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பசிக்குது, மறுபடியும் நமக்கு உணவு தேவைப்படுது. சோ வாண்ட்ஸ் உடைய ஒரு கேரக்டர் என்னன்னா, வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங். ஓகேவா? சோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். இப்போ வாண்ட்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக், அதாவது மனுஷனுடைய தேவைகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஓகே, அடுத்தது என்ன? வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட். சில சமயத்துல நம்மளுடைய தேவைகளே பழக்கமாயிருது ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம நாடும் பொழுது. அடுத்தது வாண்ட்ஸ் ஆர் சேஷியபிள். தனித்தனியா ஒரு வாண்ட்டையும் நம்ம திருப்திப்படுத்த முடியும். வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த வாண்ட்ஸ் அந்த ஆல்டர்னேட்டிவ் கேரக்டர் உடையதா இருக்குது. வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். ஏன்னா நமக்கு அன்லிமிட்டெட் வாண்ட்ஸ் இருக்கிறதுனால அர்ஜென்ட் திங்ஸ்க்கு மத்தியில, லெஸ் அர்ஜென்ட் திங்ஸ் மத்தியில நம்ம செலக்ட் பண்ண வேண்டி இருக்கு. சோ எது வெற்றி பெறுதுன்னா, மோஸ்ட் அர்ஜென்ட் திங்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். சோ அவைகள் வெற்றி பெறுகின்றன. வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி. ஓகே, அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கும் போது adjoint we have to buy another thing. For example, car and petrol, ink and pen. Want or recurring. ஓகே, வாண்ட்ஸ் மறுபடியும் மறுபடியும் நம்ம செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும். மறுபடியும் நமக்கு அது தோன்றி கொண்டே இருக்கும். சோ இது எல்லாமே ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். கிளாசிபிகேஷன் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த பொருட்களை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. கூட்ஸ் ஆர் broadly classified into 3 categories. என்ன அப்படின்னா, நெசசிட்டிஸ் அப்படின்னா தேவைகள், கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பொருட்களை வாங்குறது, லக்ஸரிஸ்னா ஆடம்பர பொருட்கள். So let us see necessaries, goods which are indispensable for human being to exist in this world are called necessaries. For example, from clothing and shelter. See, some goods are very indispensable. Without them we cannot live. Okay, we need them urgently. Whoever it may be, we must possess them. So they come in the category of necessaries. Necessaries என்றால் அடிப்படை தேவைகள். For example, food, okay, and a place to live, and clothing. Shelter na a place to live. All these things are necessaries. Next thing is comforts. Goods which are not indispensable for life but to make our life easy, convenient and comfortable are called comforts. Example, TV, fan, refrigerator and air conditioner. These things without these things we can live.
but these things makes our life very easy. Okay, those things are come under the category of comforts. Okay, see here a lot of things are given. Okay, necessaries are given, comforts are given, and luxury items are also given. Okay, next thing is, the third thing is luxuries, goods which are not very essential but are very costly are known as luxuries. Example, jewelries, diamonds and cars. However, for people with higher income, they may look necessaries or comforts. ஆடம்பர பொருட்கள் இவைகள் இல்லாம நம்ம வாழ முடியும். இது என்ன சொல்லலாம், நிறைய நகைகள், டைமண்ட், கார்ஸ், இதெல்லாம் அந்த கேட்டகரியில வரும். ஆனா அந்த பணக்காரர்களுக்கு இது தேவையாகவும் கூட இருக்கும், கம்ஃபர்ட்ஸ் ஆக கூட நமக்கு இருக்கும். Thus we can classify goods into 3 categories: necessaries, comforts and luxuries. Here I wind up. Okay, here I wind up, girls and boys. Please go through this lesson. Okay, it's all about consumption. It talks about wants as well as it talks about different types of goods. Okay, we will see in our next class. Thank you for watching.